இது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இதுதான் நான் வேலை செய்கிற இடம். இங்கே எப்படின்னு சொல்கிறேன். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் வேலை செய்கிறவங்க பறவை செலவு கணக்கு பார்க்கும் அலுவலகம். அதற்கு நான் தான் தலைவர். இப்போ என்னை யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? சரி, என் வாழ்க்கையோட கணக்கு பொருளான பாதைகளை உங்கள் கூட நான் இப்போ பகிர்ந்துக்க வந்திருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். நீ நல்லா படித்து ஒரு அரசாங்க வேலைக்கு போகணும். 4 பேர் மதிக்கிற மாதிரி நடக்கணும். அப்போ தான் நம்ம குடும்பமே தலைமை கொடுப்போம். நான் நல்லா படித்து உங்கள் ஆசையை நிறைவேற்றுறேம்மா. வறுமை சாபம் அல்ல, அதனை சாதனை படிக்கலாக மாற்றும் எண்ணம் எதுவும் வேண்டும். அப்படித்தான் நானும் மண்ணெண்ணெய் விளக்கு வச்சு படித்தேன். கடவுளே, என் பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த நிலைமை மாறணும். ஒரு லைட் வசதி கூட இல்லை, வீடு வேற இருக்குது. நீங்கள் வேணா பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்து படிக்கிறீங்களா? சரிம்மா. படித்து முடிக்க உதவி செஞ்சது ஒரு மெடிக்கல் ரெப் வேலை. அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்டர்வியூக்கு மதுரை வரைக்கும் போகணும் சார். டிக்கெட் எடுக்க கூட பணம் இல்லை. எனக்கு ஒரு 200 ரூபா கொடுங்க சார். எனக்கு வேலை கிடைச்ச உடனே என்னோட முதல் மாத சம்பளம் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னப்பா, இந்த பக்கத்தடி வச்சுக்கோ. ரொம்ப நன்றி சார். இன்டர்வியூக்கு போக கையில் ஒரு வாட்ச் கூட இல்லாமலாம் போக. இல்லை, என்னோட வாட்சை தரேன், நீ கட்டிட்டு போ. இல்லை சார், எனக்கு நீங்கள் கொடுத்த பணமே போகும். இல்லைம்மா, நீ கட்டிட்டு போ. இன்டர்வியூ முடிஞ்சு வந்ததும் கொடுப்பா. ரொம்ப நன்றி சார். ஆசைப்பட எந்த தகுதியும் தேவையில்லை. ஆனால் ஆசைப்பட்டதை அடைய விடாமுயற்சின்ற தகுதி தான் வேண்டும். என்னோட கல்லூரி படிப்பையும் படிச்சுட்டு பாட்டி மாமா பார்த்த மெடிக்கல் ரெப் வேலையில் எனக்கு முதல் மாதம் சம்பளம் கிடச்சிருக்கு. நான் எங்கள் அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகிறேன். வாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அம்மா, இது என் முதல் மாதம் சம்பளம்மா. ரொம்ப சந்தோஷமா. அம்மா, நீங்கள் ஆசைப்படுற அரசாங்க வேலையை வாங்கினா தான் எனக்கு முழு சந்தோஷம்மா. முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை. அப்படித்தான் நான் கஷ்டப்பட்டு படிச்சு எழுதின யூபிஎஸ்சி எக்ஸாமோட ரிசல்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இது தங்கக்காய் அப்படியா? ஆமாங்க. நீங்க யாரு? இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறது யாருன்னா? என் தம்பி தான் எழுதியிருக்காங்க சார். என்ன செய்யுங்க சார்? அவரை கூப்பிட்டு வாங்க. அவர்கிட்ட ஒரு முக்கியமான தகவல் சொல்லணும். தம்பி தம்பி, உன்னை பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்கப்பா. சொல்லுங்க சார், நான் தான் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்கேன். தம்பி, நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க. அதுவும் ஆல் இந்தியா லெவலில் 221வது ரேங்க் வாங்கிட்டீங்க தம்பி. அது மட்டுமா, தமிழ்நாட்டில் பாஸ் பண்ண 15 பேரில் நீங்களும் ஒருத்தர். நானா சார்? நானா? பண்ணிட்டேம்மா. நம்மளோட வறுமையே நான் படிக்கலாம் மாற்றி ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டேம்மா. என் ராசா, என் கண்ணு எனக்கு கொடுக்குற கஷ்டம் எல்லாம் ஏழாயிரம் கடமை நீ நிறைவேற்றிட்டு ராசா. இப்போ நீங்கள் யாரும் கண்டுபிடிச்சிட்டீங்க? நான் தான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண ஜெயசீலன். நான் இப்போது இந்தியன் டிஃபென்ஸ் அக்கௌண்ட் சர்வீஸில் ஒரு முக்கிய தலைமை பொறுப்பில் இருக்கேன். வேலை சாப்பாடு படித்தேன். ஆனால் இன்னொரு படைகளையாகும் தமிழன். எனவே மாணவர்களாகிய நீங்கள் வாய்ப்புக்காக காத்திருக்காதீர்கள். உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கல்வி என்ற அழியா செல்வத்தை அனைவரும் பெற்று வாழ்வில் வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.